ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் கலர் கண்ணாடி மனோஜ். எல்லாம் ரொம்ப வீட்டில் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பி சேஃப். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டில் கார்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் கேமிங் பற்றி தான். ஸோ கேம்னாவே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கும் என் தம்பிக்கும் வெறித்தனமாக பிடிக்கும், வெறித்தனமாக விளையாடுவோம். யூஸ்வலாகவே கேமிங்னாவே எல்லாருமே ஞாபகம் வர்றது கார் ரேஸ் தான். ஸோ அதுவும் என்எஃப்எஸ் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் கார் ரேஸ்னாவே. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். மார்ஸ் அண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி புதுசான கார்லாம் இதில் கொடுத்தது கார் இல்லாமல் நமக்கு பிடிச்ச கார் புக்காட்டி வெரான், செரான், லேம்போகினி இந்த மாதிரி கார்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணி எப்படி விளாட்றதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பிளாக் லிஸ்ட்டை 1 to 15 வந்து அன்லாக் பண்ணுறது, அன்லிமிட்டட் கேஷ் எப்படி நம்ம கெட் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே எனக்கு இந்த டெக்னாலஜி பற்றிலாம் அந்த அவ்வளோவா தெரியாது. ஸோ என் தம்பி தான் அதெல்லாம் கில்லி. ஸோ அவன் தான் எனக்கு இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான். எப்படி நம்ம சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம மாட்ஸ் யூஸ் பண்ணி சீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விளாட்றதுன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, எனக்கு என்எஃப்எஸ் ஆடணும் போல் இருக்குது, ஆனால் கேம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் கேமோட ஃபைலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ அந்த ஃபைல் வந்து ஹைலி கம்ப்ரெஸ் ஆன ஃபைல் தான். ஜஸ்ட் அந்த லிங்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரேர் ஃபைலாக இருக்கும். அந்த ரேர் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் ஆனோடனே உங்கள் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதில் நமக்கு பிடிச்ச கார்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து மாட் லோடர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாட் லோடர் இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ரேர் ஃபைல் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இது வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஜஸ்ட் இந்த நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து உங்கள் என்எஃப்எஸோட லொக்கேஷனை தரணும். ஸோ என்எஃப்எஸோட லொக்கேஷன் தந்துட்டு நான் ஓகே தந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் இதில் ஆட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து ஆடன்ஸ் இதுவும் ஆட் ஆகிருக்கும். அண்ட் இந்த D3D9.dll அண்ட் D3DX9 ஸோ சம்திங் இந்த 3 ஃபைலும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆட் ஆகிருந்தால் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நாம் எந்த கார் அதில் வந்து வேணுமோ அந்த கார் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நான் வந்து உங்களுக்கு கீழே ரேர் ஃபைல் தந்திருக்கேன். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஜிப் ஃபைல் வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சில கார்ஸ் மட்டும் இருக்குது. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆடன்ஸ்னு ஒரு ஃபைல் வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா கார் ரீப்ளேசஸ்க்குள்ளே அந்த கார் பேர் இருக்கும். அப்படியே நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் உங்கள் கேம் ஃபைலுக்குள்ளே உங்கள் கேமோட லொக்கேஷனுக்குள்ளே போங்க. அதே மாதிரி ஆடன்ஸ்ன்னு இருக்கும். கார் ரீப்ளேசஸ்க்குள்ளே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண கார் கேமில் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம்.
ஸோ இதுதாங்க அந்த அன்லிமிட்டெட் கேஷு, அன்லிமிட்டெட் பவுண்ட்ரி, எல்லா பிளாக் லிஸ்ட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற மாட். இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ஃபைல் மட்டும் ட்ரெயினர்னு இருக்கும். இந்த ட்ரெயினருங்கிற 2 ஃபைல் மட்டும் காப்பி பண்ணி உங்களோட என்எஃப்எஸ் ஃபோல்டருக்குள்ளே போய் போட்டுக்கோங்க, கேம் ஃபோல்டருக்குள்ளே போய் போட்டுக்கோங்க. ஸோ நான் போட்டுட்டேன். இப்போ நான் திரும்பி என்எஃப்எஸ் ஓப்பன் பண்ணுறேன். அழுதுங்க மினிமைஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ட்ரெயினர் ஃபைல் 2 ஆட் பண்ணோம்ல, அதில் வந்து EXE ஃபைலை வந்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் உங்களோட நீங்கள் எதில் இருக்கீங்க எல்லாமே இங்கே வந்துடும். இதில் வந்து நீங்கள் கேஷ்னு இருக்குது பாருங்கள், இந்த கேஷில் வந்து எடுத்துகிட்டு எவ்வளோ வேணுமோ கேஷ் போட்டுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பவுண்ட்ரியும் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அண்ட் உங்கள் பிளாக் லிஸ்ட் 1ல் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே கொடுத்துட்டு செட் பண்ணுங்கள், செட்னு கொடுங்க. செட் கொடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே கேம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் என்எஃப்எஸ் கார் ரேஸ் விளையாடுறவங்களுக்கு யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இதுதான் எனக்கு வீடியோ பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடையை பெறுவது உங்கள் கலர் கண்ணாடி மனோஜ். பாய்.